வணக்கம். இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அற்புதம் மிகுந்த குரு நன்னாள் அப்படின்னு சொல்லப்படும் வியாழக்கிழமையில் நிலை வாசலில் இந்த ஒரு பொடியை தூவி விடுவதன் மூலம் குபேர நாளில் குபேர யோகம் கிடைத்து 8 திக்கிலும் இருந்து பணம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிலை வாசலில் காலையில் கோலம் போடும் பொழுது நிலை வாசலில் எந்த பொடியை தூவணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். குரு பகவானின் அருள் இருந்ததுன்னா வாழ்வில் மங்கள காரியங்கள் தங்கு தடையின்றி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் குபேர பகவானினோட ஆசிர்வாதம் முழுமையாக பெறணும் அப்படின்னா இந்த வியாழக்கிழமையில் குபேர பூஜை செய்வது, குபேர வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் குரு பகவானோட அருளும் குபேரரோட அருளும் பரிபூர்வமாக பெற வேண்டும் அப்படின்னா அவங்களுக்குடைய அந்த வியாழக்கிழமையில் விரதம் இருந்தாலே, வழிபாடு செய்தாலே எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அவ்வளவு சிறப்பு மிகுந்த வியாழக்கிழமை காலையில் எழுந்தோன நிலை வாசலில் கோலம் போடும் பொழுது மங்களகரமாக மஞ்சள் பொடியை நிலை வாசலை நல்லா துடைத்து சுத்தப்படுத்திட்டு பன்னீர் கொண்டு நல்லா துடைச்சிடணும். நறுமணமிக்க பொருட்களை கொண்டு துடைக்கும் பொழுது நிலை வாசலில் ஒரு அதீதமான நறுமணம் வரும். அப்படி பன்னீர் கொண்டு துடைச்சிட்டு மஞ்சளால் நல்லா மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கணும். மலர்கள் வைத்து நிலை வாசல் கதவை எவ்வளவு நம்ம மங்களகரமாக வைத்திருக்கோமோ அந்த அளவுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் குபேர சம்பத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ண பிறகு நிலை வாசலில் இருபுறமும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியை தூவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். அந்த மஞ்சளோட நறுமணம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதும் நம்ம வெளியில் போகும் பொழுதும் அந்த நறுமணம் அப்படிங்கிறது வீசிக்கிட்டே இருக்கும்படி பார்த்துக்கணும். அப்படி மஞ்சள் பொடியை நிலை வாசலில் தூவி நம்ம குபேர வழிபாடும் குரு பகவானோட வழிபாடும் செய்யும் பொழுது குபேர நாளில் குபேர யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் 8 திக்கிலும் இருந்து பணம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. மஞ்சள் பொடியோடு கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஜவ்வாது பொடியையும் கலந்து இந்த 3 பொருளும் கலந்து இருக்கிற மாதிரி அந்த பொடியை நிலைவாசலில் தூவும் பொழுது பணம் அப்படிங்கிறது ஈர்க்கும் சக்தி கொண்ட அந்த பொருள் பணத்தை ஈர்த்து வந்து நமக்கு கொடுக்கும். பணத்தை நிரந்தரமாக நம் வீட்டிலேயே தங்க வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த குரு நன்னாளில் இந்த ஒரு பொடியை நிலை வாசலில் தூவி சகல ஐஸ்வர்யத்தோடு வளமாக நலமாக வாழ்வதற்கான அத்தனை வேலைகளையும் நம்ம செய்யலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.